அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 14/4/26 அன்று பிறப்பது மிகவும் விசேஷமானது. சித்திரை திருநாள்கள் கொண்டாடப்படுறதும் இந்த மாதத்தில் தாங்க. பல திருவிளையாடல்களை சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்தியதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். அதனால தான் மதுரையில் சித்திரை திருநாள், சித்ரா பௌர்ணமி மிக சிறப்பாக வருடம் கொண்டாடப்படுகிறது. புதிய ஆண்டின் தொடக்கமான சித்திரை மாதம் இருப்பதனால தமிழர்கள் புத்தாண்டாக இதை கொண்டாடுறோம். அன்று பஞ்சாங்கம் படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆயுள் விருத்தியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். பஞ்சாங்கம் பெரியவர்கள் படிக்க அதை கேட்பது மிகவும் நல்லது. புத்தாண்டு அன்று மா, பலா, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, நகைகள், நாணயங்கள், பூக்கள், கண்ணாடி இவற்றை ஒரு தட்டில் வச்சு அலங்கரித்து காலையில் கண் விழிக்கும் போது இந்த தட்டை பார்ப்பது சிறந்தது. மாக்கோலமிட்டு வீட்டை அலங்கரித்து அறுசுவை உணவு சமைத்து புத்தாடைகள் அணிந்து பெரியவர்களிடம் ஆசி பெற்று குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி கொண்டாடுவார்கள். சிலர் புத்தாண்டு பிறக்கும் காலத்தில் உடல் வெப்பம் நீங்கவும் தோஷ நிவர்த்திக்காகவும் மருந்து நீரில் குளிப்பார்கள். மருந்து நீர் என்பது ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி அதில் வில்வம், அருகு, பால், கோசலம், கோமயம், கோரோசனை, மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு, தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி இதில் எல்லாத்தையும் சிறிதளவு போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த நீரை ஊற்றி அன்று காலையில் குளிக்க வேண்டும். இதை தயாரிக்க முடியாதவர்கள் கோவில்களில் உள்ள குருக்களிடம் சொன்னால் அவங்க தயாரித்து தரும்படி சொன்னால் தயாரித்து கொடுப்பார்கள். குளித்து முடித்த பின் மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது மஞ்சள் கரை போட்ட ஆடைகளை அணிவது சிறப்பான பலனை தரும். குலதெய்வத்தை வணங்கி புத்தாண்டை வரவேற்பது வருடம் முழுக்க நல்ல பலன்களை தரும். நாமும் இந்த வருடம் பராபவ ஆண்டு நல்ல பலன்களையும் நாட்டு மக்களுக்கு நல்ல வளங்களையும் தரும்படி இறைவனிடம் பிரார்த்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.